ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான முறுன்னு இருக்கிற மாதிரி சேனக்கிழங்குல ஒரு ஃப்ரை சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா? இந்த சேனக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தோல் சீவிடுறோம். இது பாருங்கள், தோல் சீவி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது புளியில் போட்டு வேக வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதை தின் ஸ்லைஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது குட்டி குட்டி பீஸாக எவ்வளோ குட்டியாக போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது வெந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக அதை எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிப்ஸ் பொரிக்கிற மாதிரி நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறோம். ஆக்சுவலி எண்ணெய் இதில் தண்ணி பதம் இருக்கிறதுனால எண்ணெய் பொங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். பாருங்கள், இது போட்டதும் சிப்ஸ் மாதிரி ரொம்ப தின்னாக இல்லாததுனால இது கண்டிப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணி தான் விடணும். அப்பப்போ அந்த ஜல்லிக்கரண்டி வச்சு பாருங்கள், நான் அப்படியே கலந்து விடுறேன். இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், யூஸ்வலி இந்த யாம் வச்சு புளிக்குழம்பு செய்வோம், அப்புறம் வறுவல் செய்வோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது சிப்ஸுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது எங்களுடைய ராணிமேமி ஹாஸ்டலில் இதை சர்வ் பண்ணுவாங்க. இது எனக்கு ஞாபகம் வந்தது. என் ஃப்ரெண்ட் பவித்ரா அவங்க வீட்லேயும் இது சர்வ் பண்ணாங்க. ஸோ இது நம்மளும் செஞ்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு செஞ்சேன். உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இது நல்லா மிதந்து வருது. சத்தம் நல்லா அடங்கணும், தெரியுதுங்களா? ஃபுல்லாக சத்தம் அடங்கி மேலே மிதந்து வந்துச்சுன்னா ஓகே, இது வெந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம கிறிஸ்பியாக வேணுங்கிறதுனால தான் கொஞ்சம் நேரம் புரட்டி போட்டு நம்ம எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த முறுக்கெல்லாம் சுடும்போது தெரியும் பாருங்கள், சலசலப்பு அடங்கின பின்னாடி அதை அப்படியே எடுத்துடுறோம். இதோடு கூட ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சத்தம் கேட்டதுங்களா? அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதில் சுவைக்கு சால்ட்டும் போட்டுட்டேன், அதோட மிளகாத்தூளும் போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம். வேணும்னா பூண்டு கூட இதே மாதிரி வறுத்து போடலாங்க. அவ்வளோதான், ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. இதை லஞ்சோடு சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன் நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.